ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஸ்வீட் பிளட்டோட நெக்ஸ்ட் பாட்டோட எட்டு பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ஏதாவது பெயிண்டாகிற மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் வெயிட் பண்ணுங்கடா. சைக்கோ மோமோட ஃபைனல் பாட்டை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் போட்டுருட்டேன், ஓகே? இப்போ நம்ம இந்த எஃப்எஃப்ஐ கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். கொஞ்சம் டேஸ் மூவ் ஆனதோட கண்டிப்பாக நான் இந்த எஃப்எஃபோட ஃபைனல் பாட் போட்டுருவேன், ஓகே? வெயிட் பண்ணுங்கள். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஜிமினாவை அட்டாக் பண்ண போகிற அந்த மூமெண்ட்டுக்கு அட்டாக் பண்ண வர பர்சன்ஸ்க்கு முன்னாடி நம்ம சுகாவும் நம்ம ஆரமும் அப்புறம் ஹாரியும் என்ட்ராகியும் தேவையில்லாமல் இந்த மாதிரி எதுக்கு இன்னசென்ட் பர்சன்ட்டை பயமுறுத்துறீங்க, யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேமையாருங்கிறத வெளியே காட்டிக்காமல் ஹியூமன்ஸ் மாதிரியே பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசினா லென்டாவோட பர்சன்ஸ் இருப்பாங்கள்ல, லென்டா இந்த பிளேஸ் கூட்டிட்டு 12%லாம் ஒரு 6% தான் இந்த பிளேஸில் ரன் பண்ணபடி வந்திருப்பாங்க. 6% ஃபாலோ பண்ணபடி போயிட்டு இருப்பாங்க. லென்ட்டாக ரொம்ப நார்மலாக தான் வந்துட்டு இருந்துருப்பான் அந்த மூமெண்ட்டுக்கு. அந்த 6% கூட நம்ம பாய்ஸஸ் 3% ஃபைட் பண்ணி 6%ஐயும் அட்டாக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜிமினா கிட்ட நம்ம சுகா வருவார். இந்த மாதிரி சுகா வந்துட்டு இப்போவே இங்கேருந்து இந்த பசங்களை நம்ம பிளேஸுக்கு கூட்டு போயிடணுங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட க்ளோஸ் ஆகண்டா. நம்ம ஆரமுக்கும் சரி ஹாரிக்கும் சரி ஜிமினாவோட ஃபோர்கட்டில் பிளட் வந்துருக்குல அந்த மூமெண்ட்டுக்கு அவங்களாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி அந்த பிளட்டோட ஸ்மெல், அந்த பவருக்கு அவங்களோட ரியாலிட்டியிலேருந்து அவங்களும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வேம்பேராக சேஞ்ச் ஆனால் சுகா ஜிமினா கிட்ட க்ளோஸாக வந்தவர் ஜிமினாவை அட்டாக் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக வந்தா. ரொம்ப தேங்க்யூ, என்னை அந்த பர்சன்ஸ்கிட்டேருந்து சேவ் பண்ணிட்டீங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். என் பிரதர் வேற பாவம், அவன் சிங்கிளாக போயிருக்கான், அவனையே சேவ் பண்ணிட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவோட ஆன்சர் மாதிரி கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி நம்ம சுகாவோட ஐ கான்டாக்ட் பண்ணபடி பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு சுகாவோட ஹார்ட் பீட்ஸ் பயங்கரமாக துடிக்குது. இந்த மாதிரி துடிச்சா நம்ம ஜிமினாவோட ஐஸ் லைட்டாக ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. அப்படி எப்படி சொல்கிறது, ஜிமினாவோட ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி எல்லோ கலரில் பிளிங்க் ஆகி டக்குன்னு மறையுது. இந்த மாதிரி மறையதை பார்த்துட்டு சுகா ஷாக் ஆகி, என்ன நம்ம அட்டாக் பண்ணி கில் பண்ணி பிளட் எடுக்க வந்த பர்சன்ட் தன்னோட மேடா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சுகா ஷாக்கான பொசிஷன்லேயும் ஆரமும் ஜானும் அந்த பிளட் ஸ்மெல்லோட பவரை தாங்கிக்க முடியாமல் வேம்பேர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறது நோட் பண்ணிவிட்டு, சரி வா நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி தனக்கு முன்னாடி நிற்கிறது தன்னோட மேடுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டு ஜிமினா வாங்குறேன்னு அப்படியே நம்ம சுகா சேஃபாக அவன் பிரதர்கிட்ட போகலான்னுக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போனோம். ஆரமும் ஹாரியும் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஷாக்கானா இப்போ நம்ம டே சைடை தான் கட்டுட்டு இந்த மாதிரி ரன் பண்ணப்படி ஓடிட்டுருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகி தரையில் விழுறாரு. விழுந்த பொசிஷன்லேயே அப்படி பேக் சைடாக திரும்பினபடி அந்த 6 மெம்பர்ஸும் கரெக்டாக பக்கத்தில் வந்த மூமெண்ட்டும் கொஞ்சம் தூரத்துலேயே லெண்டாக வந்துட்டு இருக்க மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி அப்படி பேக் சைட்லேயே ஊந்த பொசிஷன்லேயே பேக் சைடாகவே போகிறாரு. என்னை எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பர்சனாக கிடையாது, என்ன எதுக்காக அட்டாக் பண்ண திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே இந்த மாதிரி போனால் கரெக்டாக நம்ம தான் ஒரு பர்சனோட ஃபீட்டை டச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டச் பண்ணுற மூமெண்ட்டுக்கிட்டே இன்னும் ரொம்ப பயந்து போய் அப்படியே அவங்க ஃபீட்டை டச் பண்ண பொசிஷன்லேயே நிமிந்து யாரடா நமக்கு பேக் சைட்லனுங்கிற மாதிரி நிமிந்து பார்த்தா ஜங்குக்கு நிற்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு பாட்டோட இன்னும் பயந்து போய் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்கங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம அப்படி தரையிலேருந்து எழுந்து நின்னா நம்ம ஜங்குக்கு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறி நோட் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஒரு பவர்ஃபுல்லான வேம்பயராக அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு இங்கே இருக்கிற பர்சன்ஸோட பிளட்டை கூட எடுத்து சாப்பிட்ருவார். வேம்பயர்லாம் பார்க்க மாட்டார், அட்டாக் பண்ணிடுவார். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு நிற்கிறத பார்த்துட்டும் ஜங்குக்கு பேக் சைடில் ஜேகப்பும் ஜான் இருக்கிறதையும் பார்த்துட்டு அந்த 6 மெம்பர்ஸும் அட்டாக் பண்ணக்கூட வராமல் பயத்தில் நிற்கிற மூமெண்ட்டை லெண்டா நோட் பண்ணிவிட்டு அந்த 6% மூவ் ஆன் பண்ணபடி ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ண வேண்டாம். ஜங்குக்கு அப்படியே நம்ம அவரோட ஃபேஸ் ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்க வைக்கிற மாதிரி பார்க்க வைக்கிறாரு. ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படி ஒரு ஷாக்கிங்லேயும் பயத்துலேயும் என்னை சேவ் பண்ணுங்கங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஒத்த சொடக்கு போட்டு லண்டாவாக அட்டாக் பண்ணிட்டாரு. அட்டாக் பண்ண வேகத்தில் அவர் ரொம்ப தூரமாக போய் விழுந்தான். இங்கே இருந்த பர்சன்ஸ் யாரையும் காங்கலை. அது ஒன்றும் இல்லை, நீ நிறைய பர்சன்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டல, அது அவங்க பயந்து போயிட்டாங்க. ஓ அப்படியா, அப்போ நிறைய பீப்புள்ஸ் இருக்கிற பிளேஸில் அட்டாக் பண்ண மாட்டாங்களா?
சிங்கிளாக இருக்கிற பிளேஸில் தான் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டே பேசிகிட்டு இருந்தா டேயோட ஹேண்ட்ஸில் வேறு ஃபிங்கரில் அடிபட்டிருக்கும்ல அந்த பைக்லேருந்து விழ சொல்ல அந்த பிளட்டு சொட்ட சொட்ட விழுற ஃபீலுக்கு ஜேகேக்கும் சரி ஜேகப்புக்கும் சரி ஜானுக்கும் சரி அந்த பிளட் ஸ்மெல் செம்ம ஒரு மாதிரி ஹைப்பான டேய் பக்கத்தில் இருக்கிறது ஜொங்குக்கு அப்படியே உன் ஹேண்ட்ஸ்க்கு என்னாச்சுங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி பிடிச்சு பார்த்தா அது பைக்லேருந்து கீழே வந்துட்டுனா என் ஃபிங்கர் அந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட ஃபிங்கரை காட்டினோம் நம்ம ஜங்குக்கு வேம்பையர் பிளட்டை பாட்டடோட அப்படியே அவரோட ரியாலிட்டியிலேருந்து டேயோட ஃபிங்கர் இருக்க அந்த பிளட்டை டிக் பண்ணப்படி சக் பண்ணிடுவார். இந்த மாதிரி செக் பண்ணோம் ரொம்ப ஷாக் ஆகி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நம்ம ஜேகே நோட் பண்ணோம். அந்த பிளட்டை சக் பண்ணுற அந்த ஃபீலுக்கு அந்த ஹேண்ட்ஸை விட்ட வேகத்துலேயும் டேயோட பேக் நெக்கை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே டேயோட நெக்கை கடிக்க வருது. இந்த மாதிரி கடிக்க வேண்டாம் நம்ம டேயோட நெக்கில் டீட்டை இறக்க வர அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேயோட ஹார்ட் பீட்ஸ் பயங்கரமாக ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது, பயங்கரமாக துடிக்குது. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குது. என்னாச்சு என் ஹார்ட்டுக்கு, ஏன் இந்த அளவுக்கு என் ஹார்ட் ஒரு மாதிரி பெயின் ஆகுது துடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜேகே டேயை அட்டாக் பண்ண டீட்டை நெக்கில் இறக்க திரும்ப ட்ரை பண்ணால் அவரோட மேடையே ஹேட் பண்ண போகிறோனுங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகேயே பனிஷ் பண்ணுறாரு. அந்த மூமெண்ட்டில் தனக்கே இவ்வளோ பெயின் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே டேயில் விட்டு லைட்டாக மூவ் ஆனா இப்போ நான் டேயோட ஐஸையே நோட் பண்ணுறாரு. டேயோட ஐஸ் அப்படியே க்ரீன் கலரில் அழகாக பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகிறது மட்டும் இல்லை, வேம்பயர்ஸோட மேடு இவங்க தான்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 to 3 சிம்ஸ்டம்ஸ் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி அந்த பசண்ட்டை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இன்னொன்று அந்த பசண்ட்டுக்கிட்ட க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டுக்கு அவங்களோட ஹார்ட் பீட்ஸ் பயங்கரமாக துடிச்சு தன்னோட பேரை கண்டுபிடிச்ச ஃபீல் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொன்று, அந்த பர்சன்ட்டை இவங்களால சின்னதாக கூட ஹேட் பண்ண முடியாது. அப்படி அவங்கள அட்டாக் பண்ணுறேன் கில் பண்ணுறேங்கிற மாதிரி ஏதாவது ஒர்க் இவங்க பண்ணாங்கன்னா அந்த பெயின் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அந்த மூமெண்ட்டில் நான் அந்த பர்சன்ட்டோட பிளட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு ஏன் இவ்வளோ பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லி நோட் பண்ணப்படி டேயோட ஐஸை நோட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேக்கு தான் முன்ன நிற்கிறது தன்னோட மேடுங்கிறது தெரிய வருது. இந்த மாதிரி தெரிய ஜேகே ரொம்ப ஷாக் ஆனால் டேடா என்னாச்சு, செஸ்ஸுக்கிட்ட ஹேண்ட்ஸை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமா, செஸ்ஸில் ஏதாவது ப்ராப்ளமா, செஸ் ரொம்ப வலிக்குதா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிற செஸ்லேயே கொண்டு ஆன்சர் வைக்கவும் அவர் கொஞ்சம் அவரோட ஐஸ் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். பட் நம்ம ஜங்குக்கு டேயை பார்க்காத அளவுக்கு டேக்கு அந்த ஐஸ் தெரியாத அளவுக்கு லைட்டாக க்ளோஸ் பண்ணபடி தான் இருந்திருப்பார். இந்த மாதிரி டேயோட ஹேண்ட்ஸ் ஜங்குக்கூட செஸ்ஸில் அந்த படுற அந்த ஃபீலுக்கு ஜேகேயோட பவர் மொத்தமும் அப்படியே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஜேகேயோட ஐஸ் மறுபடியும் நார்மலாக பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகுது. தன்னுக்குள்ளே என்கரேஜ் ஆகிட்டு இருந்த வேம்பையரோட பவர் ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட் ஆகி அது கண்ட்ரோல் ஆகுது. அதாவது அவரோட ரியாலிட்டிலேருந்து வேம்பர் ஆகிட்டு இருப்பார்ல அந்த இப்போ பிரேக் ஆகி நார்மலாக ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுக்கிற அந்த மூமெண்ட்டை ஜேகே நோட் பண்ணபடி அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணபடி டேயை அப்படி ஐ கான்டாக்ட் பண்ணபடி பார்க்குறாரு. சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, போகலாமா அப்படிங்கிற மாதிரி சுலபம். டேயா நீங்கள் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேக் சைடில் ஜிமினா வாய்ஸ் கேட்குறது கேட்டு ஜங்குக்கோட செஸ்லேருந்து அப்படியே நம்ம ஹேண்ட்ஸ் எடுக்கிறாரு. இப்படி எடுத்தா இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ஃபீலிங்கில் டேயோட ஐஸையும் டேயும் பார்த்துட்டு இருந்தவர் ஹேண்ட்ஸ் எடுத்த அடுத்த செகண்டே ரியாலிட்டிக்கு வராரு. ரியாலிட்டிக்கு இந்த மாதிரி ஜிமினாவை பார்த்துட்டு திரும்புறதை பார்த்துட்டு நீ என்னோட மேடா, நான் கில் பண்ண வேண்ட பர்சன்ட் ஏன் மேடா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜிமினாவுமே நம்ம சுகர் தானே கூட்டிகிட்டு வராரு மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப டவுட்டானா வீமென் 2 பேருமே அப்படியே ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணபடி இவங்க எல்லோருக்கும் அதாவது அட்டாக் பண்ண வந்தவங்ககிட்டயே டாட்டா காட்டிட்டு ஹவுஸுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி போனால் இப்போ ஆர்எம்எம் ஜங்குக்கு சுகா ஜேகப்பு இவங்க 4 பர்சன்ஸ் ஹாரியும் ஜானும் இந்த பிளேஸில் கிடையாது. ஓகே, இவங்க 4 பர்சன்ஸும் பிரதர்ஸ்லாம் நம்ப மாட்டேங்க. இவங்க 4 பர்சன்ஸும் மட்டும் ஒரு பிளேஸில் ஒரு
ட்ரீக்கு கீழே நிற்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் எதுக்காக அவங்க 2 பேரையும் தப்பிக்க விட்டீங்கங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ஆரம்பம் ஜேக்கப்பும் பயங்கரமாக திட்டுறாங்க. இந்த மாதிரி திட்டுற மூமெண்ட்டுக்கு எதுக்காக நாங்கள் அவங்கள தப்பிக்க விட்டுருப்போம், நாங்களாம் தப்பிக்க விடல அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டில் அப்படியே ஆர்குமெண்ட் போக்கிட்டு நாங்கள் தப்பிக்க விடல, அவங்க தானாக மிஸ் ஆகிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டே இருந்தோம். டென்ஷன் ஆகி நீங்கள் 2 பேரும் ஹேண்ட்ஸில் கிடச்ச பர்சன்ட்டை விட்டுட்டீங்க, அவங்கள இந்த பிளேஸ்லேருந்து நம்ம கிங்டமுக்கு தூக்கிட்டு போயிருந்தா குயினும் கிங்கும் சேர்ந்து அவங்கள கில் பண்ணி அவங்களோட பிளட்டை மட்டும் எடுத்துப்பாங்க, அதுக்காக தானே அந்த பர்சன்ட்டை தேடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி சொல்லிவிட்டு எதுக்காக நம்ம ஒர்க்கு எண்டாகிற டயத்தில் ஒர்க்கை வேஸ்ட் பண்ணிங்க, இனி திரும்பவும் அந்த பர்சன்ஸை நம்ம எப்படி எந்த பிளேஸில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள எப்படி இந்த பிளேஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்திலேயே கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருந்தேன். நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க? என்னோட மேடையை என்னால் கில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கும் ஷிகாவும் ஒரே டைட்டில் சொல்கிறத பார்த்துட்டு ஆரம்பம் ஜேக்கப்பு ரொம்ப ஷாக்கானா, சே சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் வந்துருச்சு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஹயாங்ஸ் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, யாரை நம்ம இப்போ பிடிக்க வந்திருக்கோமோ, யாரை கில் பண்ணதுக்கு யாரோட பிளட்டு தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த பிளேஸுக்கு ஒர்க்குக்கு வந்திருக்கோமோ அவங்க 2 பேருமே அந்த பர்சன்ஸ் 2 பேருமே எங்களோட மேடு அப்படிங்கிற மாதிரி ஷுகாவும் ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு இது என்னடா பெரிய ஒரு சோதனை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ஜேகப்பும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் கண்டிப்பாக கிங்குக்கிட்டேயும் குயின்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தோம். உங்கள் மேடாகவே இருந்தாலும் சரி, அந்த மூமெண்ட்டில் என்ன உங்கள் மேடு இவங்க 2 பேராங்கிற மாரி ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வீமென் 2 பேரும் தான் மார்னிங்கே அப்படியே பெட்டில் எழுந்து உட்காண்ட்ருக்காங்க. டே ஜிமினா, ஐஸை ஓப்பன் பண்ண போகிறேன். நானும் தான்டா ஐஸை ஓப்பன் பண்ண போகிறேன். டேய், இன்னைக்கு ஏதாவது என்கிட்ட கேம் ஆடுனேன், நான் இன்னைக்கு உன்னை கொன்னுருவேன். நானும் தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாட்டி மாட்டி பேசிகிட்டு இருக்கிறத ஜின்னும் ஃபிலிக்ஸ் நோட் பண்ணபடி அப்போ எப்போ தான்டா கண்ணட்டை இருப்பீங்கிற மாதிரி அதே பெட்ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணால் டேட்டு அங்க நான் ஐஸ் ஓப்பன் பண்ண போகிறேன், ஃப்ராங்க் பண்ணி விளாண்டுறாடாங்கிற மாதிரி சொல்லவும் சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நானும் ஐஸை ஓப்பன் பண்ணுறேனுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினா அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அலறாரு. இந்த மாதிரி அலறணும் நம்ம டேக்கி ஒரே சிரிப்பு. ஏன்னா நம்ம ஜிமினாவோட ஃபேஸுக்கு முன்னாடி மிரரை தூக்கி வச்சுட்டுருப்பாரு. ஜிமினாவோட ஃபேஸ் இப்போ ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்து அலர்னா நம்ம சிரிப்பில் அப்படியே மிரரை பெட்டில் போட்டபடியே பயங்கரமாக பெட்டில் விழுந்து சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சா ஆரம்பிச்சிட்டாங்கடா, இன்றைக்கி மார்னிங்கே பெட்லேயே ஆரம்பிச்சிட்டாங்களேங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் நோட் பண்ணா. டே எல்லா இயரும் இப்படி தானே நான் ஃப்ராங்க் பண்ணி விளாட்றேன், ஏன்டா இப்படி என் உயிரை எடுக்கிற, பிரட்டராடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அடித்தா. ஏன்னா இன்றைக்கி நம்ம வீமீனுக்கு பேட்டு எல்லா இயருமே பேட்டை எனக்கு இப்படி தான் ஒருத்தரோட ஃபேஸை ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஆனால் பட் நம்மகிட்ட எல்லா டைமும் நம்ம ஜிமினா கிட்ட ப்ராங் பண்ணியே விளாண்டுருப்பாரு. அந்த மூமெண்ட்லேயே இன்றைக்கி ப்ராங் பண்ணி விளாட்றத பட்டுட்டு ஜிமினா காண்டாகி ஒரே கிக்கு பெட்டில் இருந்தே நம்ம கீழே விழுந்துட்டாரு. அட பாவி பேட்டை அன்னைக்கு என்னடா என் கிப்பை உடச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் ஜிமினா நோட் பண்ணா. உன்னை கொல்ல போகிறேன்டா, இன்றைக்கி நம்மளோட பேட்டை அன்னைக்கும் 2 பேரும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஃபேஸை பார்த்துக்கணுங்கிறது எல்லா இயரும் தான் நான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் எல்லா இயரும் என் உயிரை எடுக்கிற, இன்றைக்கி மொத்த உயிரையும் எடுத்து இந்த பேட்டை டேட்டை எல்லா இயரும் நான் சிங்கிளாகவே கொண்டாட போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு திங்ஸ் எடுக்கவும். ஜிமினு, இந்த பைப்பை எப்பண்டா எடுத்து பில்லவுக்கடியில் வச்ச? நைட்டே வச்சுட்டேன்டா, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் கோல்மால் வேலைலாம் பார்ப்ப, நல்லா நான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். என்னை நீ சீட் பண்ணால் உன்னை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டான். இதை எடுத்து பில்லவுக்கடியிலேயே வச்சுட்டு ஸ்லீப் பண்ணேன். இப்போ நீ பண்ணிட்ட, நான் ரிவார்ட் தர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி எழுண்டவே கிட்டலேயே அடிக்கண்டா. நான் சோலுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட்டுனா இட்டோட நீ முடிஞ்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட கெட்டில் அடிக்க வந்தா. சிந்துடா போடு உங்கள் ட்ராமா பையன் பண்ணுங்க. மார்னிங்க இந்த இதோட ட்ராமா பண்ணிகிட்ருக்காதீங்க. சரி, 2 பேரும் ஐஸை க்ளோஸ் பண்ணுங்கள். ஹாங்ஸ் ஐஸை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபிலிக்ஸ் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கோ. நாங்கள் என்ன ஓடியா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணால் பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீமென் 2 பேருமே நேராக கீழே கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் இன்றைக்கி காலேஜ் கிடையாது,
அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக விமீனை ஹாலில் கொண்டு வந்து விடவும், ஹயாங் நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகல. எனக்கு தெரியும் நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகலன்ட்டு. அதான் இன்னைக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன். வெளியே கூப்பிட்டு போகிறாரா? ரைட்டாங்க. வெளியேன்னா எங்கடா வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும், பாரு நம்ம 2 பேரையும் பிடிச்சி ஸ்விம்மிங் பூலில் தலையில் தள்ளி விட போகிறாங்க, நம்ம அட்டோட எண்டாக்க போகிறோங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னா, அவங்க தள்ளி விட்றாங்களோ இல்லையோ, இவனே தள்ளி விட்டுட்டு நான் எதுவும் பண்ணேன்னு பானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஜிமினா பிடிச்சா, என்ன ஜிமின் என்னை விட்டு நீ ரொம்ப தூரமாக பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட டிஷர்ட்டை பிடிச்சி சொல்லிட்டா, டே விட்றா, ஹயாங் தள்ளி விட்றாரோ இல்லையோ நீ தள்ளி விட்டு என்னை கொன்னுருவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை அடிச்சுக்கிட்டு இருந்தா. தப்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணால் கரெக்டாக வெளியே ஹவுஸுக்கு வெளியே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. வீமீன் அடம் முடிச்சு அவங்க ஹேண்ட்ஸால் தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூலும் இருக்குது, ட்ரீ ஹவுஸும் இருக்குது, இந்த பேபிஸ்லாம் சறுக்கு மரம்லாம் விளையாடும்ல, ஊஞ்சல்லாம் விளையாடுவாங்கள, எல்லாத்தையுமே இவங்க ஹேண்ட்ஸில் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ ஸ்விம்மிங் பூல் அவங்க ரெடி பண்ணால் அவங்க ஸ்விம்மிங் பூல்லே வந்து கரெக்டாக நம்ம ஃபிலிக்ஸும் ஜின்னு கொண்டு வந்து விட்டுட்டு ஐஸை ஓப்பன் பண்ணி விடவும் அந்த ஸ்விம்மிங் பூலில் முழுக்க ஃப்ளவர்ஸை வச்சு ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு டேயும் ஜிமினா ரொம்ப ஹாப்பியான ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வாங்க, அவங்களுக்காக நியூ ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்தா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலாக வச்சு ஹேரை ரப் பண்ணப்படிட்டு ஜிமினாவுக்கு கொடுக்குற அந்த ஷார்ட்டு பேக் இருக்கும்ல, பேக்கோட தான் கொடுக்குறாங்க, ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். அந்த மோமெண்ட்டுக்கு அக்கா ஜிமினுக்கு என்ன கலர் ஷர்ட்டுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜிமினோட ஷர்ட்டை நோட் பண்ணா, உன் கண்ணை நோண்டிடுவேன்டா, ஏன்டா இப்படி என் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கிற, பிறக்க சொல்ல என் உயிரை எடுக்கணுன்னே பிறண்டிருப்பியா? ஆமாண்டா, அதான் காடோட விஷு, உன்னை அப்படியே கொண்டுக்கிட்டே இருக்கணும், அட்டை மாடி ஒட்டி உன் ரெட்டை மொட்டட்டி நான் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியே சூடு வச்சு நான் உன்னை கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமி நான் இந்த மாதிரி நம்மகிட்டே அடிக்க, நான் வாயால் பேசிட்டு இருந்தேன், நீ ஏன்டா ஹேண்ட்ஸ் நீட்டுற, டே ப்ராப்ளம் பண்ணாதீங்க, 2 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வாங்கியிருக்கு, ஓகே, என்னை நீங்கள் கலரில் வச்சே ஃபைட் பண்ணுறீங்க, அதனால ஒரே பிராண்ட், ஒரே ஷர்ட், ஒரே ஃபேண்ட், அப்போ எப்படி நாங்கள் 2 பேரும் போடுறதா அப்படிங்கிற மாதிரிட்டே இப்படி கேட்க ஜிமினாவுக்கு ஒரே சிரிப்பு. ஆமாம் ஹயாங், ஒரே ஃபேண்ட்டு ஒரே ஷர்ட்னா நாங்கள் 2 பேரும் எப்படி போடுறது, நீங்கள் நம்ம ஜின்னுடா, இந்த கொஸ்டினுக்கு நீ எப்படிடா ஆன்சர் பண்ண போகிற, வாயை முடிட்டு சும்மா இருக்க முடியாட்டானுங்கிற மாதிரி ஜின்னு திட்டிட்டு, அதான் தனி பேக் இருக்குல்ல, தனி ட்ரெஸ்ஸஸ் தான் போய் வேர் பண்ணிட்டு வாங்க. இப்போ நாங்கள் நேராக மறுபடியும் ரூமுக்கு போகணுமா? இல்லைடா, வேறு எங்கேயாவது போங்க, இல்லாட்டி இங்கேயே மாட்டுங்க. ஹயாங், இங்கே பாருங்க, எல்லாருமே எங்களாடா பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஹவுஸ்குள்ளேயே ரோடு போடு, மெயின் ரோடு, அங்கே போகிற வர பசங்க எல்லாருமே நம்ம வீமீனை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பிளேஸ் அவங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்லேயே நம்ம வீமீன் தான் செம்ம ஹேண்ட்ஸமான க்யூட் ஏஞ்சல், நாட்டி பாய்ஸ் வர. அப்புறம் இந்த ஃபைட்டெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் ஓரத்துலேயே ஒரு கேங்கு, அந்த கேங்கில் நாங்களும் ஃபைட்டு பண்ணுவோனுங்கிற மாதிரி, யார் பிரச்சனைக்கு வந்தாலும் நீ அவனை அடிச்சின்னா நான் ஒன்று அடிப்பேன்டானுங்கிற மாதிரி ஃபைட்டையும் பண்ணிட்டு வந்து சமட்டு பிள்ளையா ஜின்னுக்கிட்டேயும் ஃபிலிக்ஸ்கிட்டையும் சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த மூமெண்ட்டில் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் அவ்வளோ இருக்குமே வீமீனை ரொம்ப பிடிக்குமா, அவ்வளோ பேரோட ஐஸும் வீமீன் மேலே இருக்குது. என்னடா நம்மளே குறுக்குறுன்னு பார்க்குறாருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா பக்கம் திரும்பினா, அங்கே நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டியில் ஒட்டுட்டு ஃபுல்லாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆமாம், நாங்கள் போட்டிருக்கிறது மட்டும் ஒட்டுட்டு உங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக காட்டில் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ஹிப்பில் ஒரு கிக்கு டேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாட்டே பாட்டா மாறினீங்க என்ன கேக் பண்ணல, நான் வாங்கிக்கிட்டோம்ல, இப்போ வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டே ஒரு பேர்டே கூட என்னால் நிம்மதியை கொண்டாட முடியலடா, கேக் கூட வெட்ட முடியலடாங்கிற மாதிரி அந்த ஷார்ட் வச்சுருக்க பையை வச்சு நம்ம அடிக்க எங்கே 2 ரன் பண்ணபடி ஓடுறாரு. ஐயோ, இன்னைக்கு வேறு காலேஜ் லீவாக போச்சு, ஃபிலிக்ஸு என்னை கொன்னுருவாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பண்ணேன், எல்லா இயரும் பேட்டை அன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சு, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கின்னு பார்த்தா உங்களுக்கு ஹாலிடே வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபிலிக்ஸு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணடானா ஹயாங், நானும் ஹவுஸில் இருக்கேங்கிற மாதிரி சொன்னான். அதே பிளேஸில் கொஞ்சம் தூரத்துலேயே, அதாவது கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம ஜங்குக்கும் சுகா, நம்ம ஜேகப்பும் ஆரம்பமே அங்கே தான் நிற்கிறாங்க. பட் ஜானுயும் ஹாரின்னா வேறு ஒரு பிளேஸில் வீமீன் வந்துருக்காங்க, அங்கே போய் தேடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு 4% ப்ரெடர்ஸா அந்த மோமெண்ட்டுக்கு என்ன மாதிரி சொல்கிறத கேட்டு
இவங்க 4 பர்சன்ஸும் கரெக்டாக நம்ம வீமின் பண்ணிகிட்டு இருந்த மொத்த மூமெண்ட்டையுமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இது போடா குறைக்கு ஜங்குக்கு டேயை சைட் அடிக்க, சுகா ஜிமினாவை சைட் அடிக்க, என்னடா என்ன மாதிரிலாம் இருக்கானுவன், நம்மக்கிட்ட வேண்டா நம்மக்கிட்ட பேசுவானுவலா இல்லை இவனுவலே அடிச்சுப்பானுவலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் டவுட் ஆகி ஜங்குக்கு சுகாவை நோட் பண்ணா, சுகா ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நான் நினைக்கிறேன்டா நீ நினைக்காடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கும் அதே டவுட்டு தான்டா. சப்போஸ் நம்ம 2 பேரும் மேரேஜின்னு ஒன்று பண்ணிக்கிட்டா நம்ம கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவானுவாளா இல்லை அவனுள்ளே டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிப்பானுவாளா அப்படிங்கிற மாரி சுகா இப்படி கேட்டா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்க சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு 5% கூட சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பு கலாய்க்கவும் நம்ம சுகாவும் ஜங்குக்கு கடுப்பு அப்படி திரும்பி மறைக்கிறாங்க. என்னடா என்ன மறைக்கிறீங்க, நான் என்ன பார்க்குறேனே, அவனை ஏதோ மேக்னெட் போட்டு இழுக்கிற மாதிரி இவன் இழுக்க, இவன் மூவ் பண்ணான்னா அவனை ஏதோ மேக்னெட் போட்டு அவன் பக்கம் இழுக்கிற மாதிரி 2 செகண்ட் பிரிஞ்சானும் அப்புறம் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு டைட்டாக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிறானுவன். அப்புறம் எங்கே நீங்கள் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறது சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கலாய்க்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸு எங்களோட மேடுன்னு கண்டுபிடிச்சிட்டதுனால உனக்கு பொறாமடா, ஆள் யாருன்னு தெரிலல்ல, அந்த பொறாமையில் பொங்கி எழுற டே யாரெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்படிலாம் தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்க மாட்டேன், என் பக்கத்தில் போய் கிஸ் அடிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து கேட்டு ஹயாங் மாதிரி பேசுடா, நீ என்னடா அவனுக்கு ஈக்குவலாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் நோட் பண்ணா. பின்ன என்னடா சும்மா இருங்களேன், நம்மளே இப்போ என்ன பண்ண ஏடு பண்ணிட்டு இருக்கலாம், பியூர் பிளட்டை காப்பாற்றவா இல்லை இவங்களோட மேடுன்னு தெரிஞ்சு அவங்கள சேவ் பண்ணவா, தலையை பிச்சுக்கலாமல இருக்குது. இது வேற மாமுக்கு டேடுக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரையும் கொன்னுருவாங்கடா. இப்போ ஏன்டா கிங்கிங் குயினி ஞாபகப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி ஜேகப் நோட் பண்ணா. பின்ன என்னடா பண்ணுறது, அவளை வேற ஒர்க்குக்கு அனுப்புனா இவன் லவர் அவன் பாட்டானா அவள் லவர் இவன் பாட்டானாங்கிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வேற ஜானுக்கும் ஹாரிக்கும் தெரியக்கூடாதுன்னு அதர் பிளேஸ்க்கு போக வச்சுருக்கோம். அவங்க 2 பேருக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரிஞ்சிச்சு மாம் டைம் டாடி டைம் போய் கோத்து விட்ருவாங்க. நம்ம 4 பேரோட தோலையும் உரிச்சு எடுத்துருவாங்க. ஞாபகம் இருக்குல்ல மாம் டாடோட பிஹேவியர் என்ன மாதிரின்ட்டு. அவங்களுக்கு நம்ம மேடு, நம்ம ஃபீலிங்ஸு, நம்ம எமோஷனல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிலாம் தெரிஞ்சால் நம்மளை ஒரு ஷோல்டர்ஸ் மாதிரி நடத்துவாங்களா? ஜங்குக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. உன்னால் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வேணால் நீங்கள் 2 பேரும் உங்கள் மேடை மறைச்சி வைக்கலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆனால் பட் எனக்கு அது ஒன் டே ஹாரிக்கும் ஜானுக்கும் மட்டும் தெரிஞ்சிச்சு டேரெக்டாக போய் பேரண்ட்ஸ்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த கிங்டமோட பிரின்சஸ். பட் இப்போ வரைக்கும் சைல்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சோல்ஜர் பிளேஸில் தான் இருக்கிறோம். அந்த கிங்டமுக்கு நமக்கு சம்மண்ட் இல்லாத மாதிரி இருக்கிறோம். நீங்கள் உங்களோட மேடை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க தான் அந்த பியூர் பிளட்டுன்னு தெரிஞ்சோம், அவங்கள ஒன்றும் பண்ணாமல் சேவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அத்தனை பீப்புள்ஸ்க்கு முன்னாடி அவங்க சன்சன் கூட பார்க்காம நம்மளை பனிஷ் பண்ணுவாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துவாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ரொம்ப டென்ஷன் ஆனா. ஏன்னா அந்த கிங்டமோட பிரின்சஸே இவங்க 4 பர்சன்ஸ் தான். இருந்தாலும் கிங்குக்கும் குயினுக்குமே அவங்க சன்ஸ் பிரின்சஸ்ஸு இளவரசங்கங்கிறது வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது, இவங்களே மாதிரி நீங்கள் ஒரு சோல்ஜர்ஸாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சோல்ஜர்ஸாக தான் இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற மேஜிக்ஸு, அவங்க வேம்பேர்ஸ்க்கு என்னென்ன டீச்சிங் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சோல்ஜர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. பட தளபதியா ஜங்குக்கோட மாமோட பிரதர் தான் பட தளபதி அங்கே இருந்துகிட்ருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா மாமன் டாடா கூட சமாளிச்சிடலாம். பட் நம்ம அங்கிள்னு ஒருத்தன் இருக்கான் பாட்டியா, அந்த ஜாக்ஸு, அவன் நம்மளை சும்மாவே விட மாட்டான்டா. எப்பண்டா நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பனிஷ் பண்ணலானே காட்டுட்ருப்பான். ஜாக்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு ஜங்குக்கா, அவ்வளவுதான் நீ சோழி முடிஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா ஜங்குக்கும் ஜாக்ஸுக்கும் தான் அடிக்கடி பயங்கரமாக முட்டிக்கும், பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. இவங்க 3 பர்சன்ஸ் கூட அங்கிள்கிட்ட அதாவது ஜாக்குக்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஜங்குக்கு அப்படி கிடையாது, டக்குன்னு கோவப்படுற கேரக்டருங்கிறதுனால எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மூஞ்சிக்கு நேராக பேசிடுவார். இதனாலேயே ஜங்குக்கு ஜாக்ஸுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏதாவது ஒரு பாயிண்டில் ஜங்குக்கு சிக்கணும், ஜங்குக்கு தான் ஹேண்ட்ஸாலே செதுக்கணுன்னே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இதை மட்டும் தெரிஞ்சிச்சு ஜாக்ஸங்கள் ஒன்று சோழி முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி கலாச்சப்படி நின்னா கரெக்டாக இப்போ அந்த பிளேஸில் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணப்படி வீமின் 2 பேருமே மறுபடியும் அந்த கார்டன் பிளேஸ்க்கே வராங்க. இந்த மாதிரி வேண்டாம் வீமின் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டாக செம்ம
பிரிட்டியா ஏஞ்சல்ஸ் மாதிரி வரட்ட பார்த்துட்டு சிகோவும் ஜோங்குக்கும் அப்படியே மவுத்தை ஓப்பன் பண்ணபடியே நோட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம வீமிட் 2 பேரும் ரெடியாக வரதுக்குள்ளேயும் அந்த கார்டன் சைடில் கேக்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் பாடி கேக்கு சாக்லேட்டு, பாடி ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி நிற்கிற மாரி கேக்கு கூட ஒன்றாடா இருக்கும். ஆனால் அதில் டபுள் டேஸ்ட்டுங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு வீமின் ரொம்ப ஹாப்பியானா இதெல்லாம் பார்க்க சொல்ல நம்ம பாய்ஸஸ்க்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. தாங்க ஒரு கிங்டமோட பிரின்சஸாகவே இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹாப்பினஸ் கூட தன்னோட பேரண்ட்ஸாலேயும் சரி பக்கத்தில் இருக்கிற பர்சன்ஸாலேயும் சரி இவங்க யாருக்குமே கிடச்சிருக்காது. இப்போ ஜின் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட், ஜின்னும் ஃபிலிக்ஸும் ஜிம்மினாக்கிட்டையும் டேக்கிட்டையும் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஷாக். என்னடா பண்ணுறாங்க, ஏதோ ஒயிட் கலரில் இருக்குது, ஏதாவது சாப்பிட்ற ஃபுட்டாக என்ன, எனக்கு தான் சரியாட்டுலடா, டே ஃபயர்லாம் ஊடி அணைக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேக் வெட்டுற முன்னாடியே ரொம்ப வேடாக நோட் பண்ணால் அந்த கேக்கை வெட்டி அப்படியே 2 பர்சன்ஸ்க்கும் ஃபீட் பண்ணி விட்டு ஃபேஸ்லாம் தேய்ச்சி விட்டு அந்த மூமெண்ட்டே செம்ம கல்லன்னு இருக்குது. இந்த மாதிரி கல்லன்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற இடம் இவங்க 4 பர்சன்ஸ்க்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கட்டிலேயே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் ஒன்றுமே நடக்கலையே, நம்மகிட்ட 2 வார்த்தை பேசுறதுக்கு கூட ஒரு பர்சன்ட் இல்லையே, பேரண்ட் இருந்தும் அனாட மாட்டிட்டானுங்கிற மாதிரி இப்படி இவங்க திங்க் பண்ணிட்டு இருந்தா கரெக்டாக நம்ம வீமின் தான் டே என்கிட்ட ஏதாவது சொல்லுடா, டே அது நைட்டு தானடா அந்த வேமையர் வருது, நம்ம மார்னிங் போகலான்டா ப்ளீஸ்டா, டேங் நான் சொன்ன திட்டு வாங்கடா, அது வேறு என்னால் எதிர்த்துலாம் பேசவே முடியாது, என்ன மட்டும் நல்லா அடிக்க தெரியும் திட்டு தெரியும் ஏட்டு பேச முடியாதோ, டேங்க அப்போ உனக்கு ஆசை இல்லை நினைக்கிறியா நீ, சரி பக்கத்துலேயே இருந்து சுரண்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாயாங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் நோட் பண்ணோம். என்ன டைமா வேறு ஏதாவது உனக்கு ஃபேவரட்டான ஃபுட்டு இல்லாட்டி உனக்கு எதாவது வேணுமா, ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நானும் ஜிமினாவும் மூவி பார்க்க போகணுன்னு திங்க் பண்ணுறோம், கிளம்பலாமா, அடப்பாவீங்களா அப்போ நாங்கள் 2 பேர் வராண்டாமா அப்படிங்கிற மாதிரி சின்ன கேட்கவும், அப்போ ஒன்றா ஃபேமிலியாக மூவி பார்க்க போகலான்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டீங்களே, டேடும் மாமும் டெட் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் ஹவுஸை விட்டு ரொம்ப வெளியே வர்றது கிடையாது, எங்கள் கூட சேர்ந்து அப்போ மூவி பார்க்க வரீங்களா, நம்ம 4 பர்சன்ஸும் சேர்ந்து போகலாமா, அது ஃபிலிக்ஸு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் ஜின்னு பேரண்ட்ஸ் ரிட்டர்னதுக்கப்புறம் ரொம்ப இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இருப்பாரு. வீமினுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி ஃபிலிக்ஸ்கிட்ட பேசிட்டு அப்படியே ஜின்னை பாட்டு திரும்பிட்டாங்க. எங்கள் கூட சேர்ந்து வாங்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுறது கேட்டு ஜின்னு இல்லை டைமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹயாங் ப்ளீஸ் வா ஹயாங் இந்த பேட் டைப் ஆகி சொல்லி நீ எஸ் ஆர் நோனுங்கிற மாதிரி நோன் போட்டு நீ இதுதான் கிடையாது, நோ கோல்லாம் போடக்கூடாது, எஸ்ஸுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் கூடயே பேக் பண்ணி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேக் பண்ணி வரணுமா, ஆமாம் பேக் பண்ணி வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே லூஸு பையல ஒழுங்காக பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிக் பண்ண, டே ஏடா அவன் காலு நீளுது அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸு ஜிமினாவை அடிக்க, ஜிமினா இங்கே பாரு ஹயாக்ஸ் இருக்காங்கன்னு நீ செத்தடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி எழுந்து நம்ம அப்படியே ஜாலியாக போய் மூவி பார்த்துட்டு அப்படியே ஒரு பார்க்கில் போய் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாமே, நீ எல்லாத்தையும் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த பேக்கிங்னா 1,00,000 சொன்னியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜின்னுமேட்டே இந்த மாதிரி பயங்கரமாக அடம் முடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஜின்னு வேறு வழி இல்லாமல் ஓகே பண்ணுறாரு. நம்ம வெளியே போகிறோம், ஜாலியாக இருக்க போகிறோங்கிற மாதிரி ஹாப்பியாக நம்ம ஜிமினா ஜம்ப் பண்ணா, இதோட நீ முடிஞ்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒத்த கேக்கில் நம்ம ஜிமினாவை தள்ளி விட, டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா எழுந்தவே கிட்டே டேட் வரட்ட இந்த மாதிரி வீமீன் அவங்களுக்குமே தனி வேல்டை ரெடி பண்ணி அதில் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்கிறத ஜின்னு ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் நம்ம பாய்ஸஸ் 4 பர்சன்ஸுக்கும் அப்படி தலைலாம் சுட்டுது. ஐயோ டே இவங்க 2 பேரும் கொண்டு நம்ம கிங்டமில் விட்டால் கிங்டமாக இருக்க விட மாட்டாங்கடா, இவங்களே செதிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் 4 பர்சன்ஸும் வீமனை நோட் பண்ணிகிட்டு இருந்தா எங்கே கட் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம டேயும் ஜிமினா ஜின்னு ஃபிலிக்ஸு 4 பர்சன்ஸுமே ஒரு பார்க்கில் தான் ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க, ஜாலியாக டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜின்னோட டைஸில் ஒரு பக்க டைஸில் நம்ம டேயும் இன்னொரு பக்க டைஸில் ஜிமினாவும் படுத்தபடி டேயும் ஜிமினாவும் க்யூட்டாக பேசினபடியே ஜின்ன ஏதோ மாம் ஃபீல்லையே மாம் மாதிரி திங்க் பண்ணபடி அவர்கிட்ட நல்லா டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடி பேசினா ஃபிலிக்ஸ் இந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணபடி இப்படி க்யூட்டாக இவங்க 3 பர்சன்ஸ் இருக்கிற மூமெண்ட்டை பிக் எடுத்தபடி ஃபேமிலியை டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா.
இங்கே கட் ஆகுது. மூவிக்கும் போகிறாங்க. மூவியை ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி திரும்பவும் ஹவுஸுக்கு வருவாங்களா, இந்த மாதிரி திரும்ப ஹவுஸ்க்கு வந்துட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஒரு ஈவினிங் 6:00 ஆகுது. இந்த மாதிரி 6:00 ஆகிற மூமெண்ட்டுக்கு வீமின் 2 பேருக்கும் ஆட்டோமேட்டிக்காக சொட்டிங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகா சொட்டாக ஆரம்பிச்சிருச்சு. டே அங்கே ஹவுஸுக்கு போயிடுவோமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக போயிடுவோங்கிற மாதிரி எப்படி நம்ம பாய்ஸஸ் பேசிகிட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம ஜின் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்துட்டுருக்க காருக்கு முன்னாடி லென்ட்டாக என்ட்ராகிறத பார்த்துட்டு வீமின் 2 பேரும் அள்ளு விட்ட பொசிஷனில் டே ஆன்ட்டி வந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால் ஆன்ட்டியானுங்கிற மாதிரி ஃபீலிங் ஷாக்கானா அந்த பிளேஸில் இப்போ யாரும் இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு முன்ன வந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே நோட் பண்ணேன். இப்போ வீமின் பக்கத்தில் பிரதர்ஸ் 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு லென்ட்டாக அப்படியே அந்த பிளேஸில் ஃப்ளை பண்ணபடி நின்று நோட் பண்ணுறா. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களை விட மாட்டேன்டானுங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணோம். இங்கே கட் ஆகுது. அதே நெக்ஸ்ட் டே இன்னைக்கு டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீமின் 2 பேருமே காலேஜுக்கு தான் வராங்க.